நாங்கள் கடந்த சில வாரங்களாக யாக்கோபு புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திலிருந்து சில பகுதிகளை எடுத்து நாம் பேசி வருகிறோம். අපි සති කීපයක් තිස්සේ යාකෝබ් පළවෙනි පරිච්ඡේදයේ පද කීපයක් කතා කරමින් එනවා. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், போன வாரத்திற்கு முதல் வாரத்தில் யாக்கோபு புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் பேசியிருந்தோம். ඔබට මතක ඇති ගිය සතියේ ප්‍රථම සතියෙන් යාකෝබ් 20 වෙනි පළවෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි පදය මම ඔබට කතා කරා. ඔබට මතක ඇති. இந்த இடத்தில் நாம் எண்ணத்தை குறித்து அதிகமாய் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். මෙම ස්ථානයේ කුමක් ගැනද අපි වැඩිපුර බලන්න අපි උත්සුකුනේ? மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை எப்படி சரிக்கட்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். මනුෂ්‍යයාගේ උදාසීන් දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට නොවන්නේ කියන කතාව අපි කතා කළා. அதுக்கு பின்பாக கர்த்தருடைய வசனத்தை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். ඊට පස්සේ උන්වහන්සේගේ වචනය ගැන අපි බලන්න පටන් ගත්තා. நம்முடைய கரை திரைகளை நாம் கழுவி அனுதினமும் சுத்திகரிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். අපේ තියෙනා වූ පාපයන් අපි සෝදා පවිත්‍ර කරමින් දිනපතා අපි පිරිසුදු වෙන්න ඕනි කියලා අපි කතා කළා. கிறிஸ்துவுக்குள் அனுதினமும் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்குள் நாம் செல்ல வேண்டும் என்பதை குறித்து அதிகமாய் நாம் தியானித்தோம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි දිනපතා පිරිසුදු වෙලා ස්වාමින් වහන්සේ තුල අපි ගමන් කරන්න ඕනි කියලා අපි බොහෝ කතා කරා. இப்போ இன்றைய தினத்தில் 22வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 22 වෙනි පදයේ ඉඳලා අපි කියවන්ට යනවා. இப்போ 22வது வசனம் இப்படி சொல்கிறது. 22 වෙනි පදයේ මෙහෙම කියනවා. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். නමුත් නුඹලාම රවටා ගනිමින් වචනය අසන්නෝ පමණක් නොවි එය පිළිපදින්නෝ වෙන්න. எண்ணத்தினில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியினாலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். මක්නිසාද යමෙක් වචනය අසර නොමුත් එය පිළිපදින්නේ නැත්නම් ඔහු කැඩපතකින් තමාගේ ස්වභාවික මුහුණ බලන මනුෂ්‍යයෙකුට සමානය. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். මක්නිසාද ඔහු තමාම බලාගනිමින් සිට අහක්ව ගිය කල තමා කෙබඳු මනුෂ්‍යෙක්ව සිටියේදයි එවලේම මතක නැති කරයි. இப்போ இந்த 22வது வசனம் தெளிவாய் ஒரு காரியத்தை காண்பிக்கின்றது நமக்கு. 22 වෙනි පදේ තමන් පැහැදිලිව එක කාරණයක් අපිට පෙන්වනවා. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. නමුත් නුඹලාම රවටා ගනිමින්. இது என்னது? முதலாவது யாக்கோபு சொல்கிறார், ප්‍රථමයෙන් යාකෝබ් කියනවා உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். ඔබම ඔබව රවට ගන්නට එපා කියලා කියනවා. ஏன் அப்படி சொல்கிறார்? ඇයි එහෙම කියන්නේ? சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, සමහර කිතුණුවන් මොනවද කල්පනා කරන්නේ? கிறிஸ்தவ சபைக்கு போய் வந்தால் போதும் நாம் மீட்கப்பட்டு விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. කිතුණු සභාවට ගිහින් ආවොත් ඇති අපි ගලවනු ලබනවා කියලා ඔවුන් විශ්වාස කරනවා. இல்லாட்டி கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தால் போதும் கர்த்தர் நம்மளை எப்படியாவது ரட்சித்துருவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. කිතුණුවන් ලෙස ජීවත් වුණොත් ඇති ස්වාමීන් වහන්සේ ආවිල්ලා අපිට ගැලවීම දෙනවා කියලා ඔවුන් හිතනවා. சில சமயங்கள்ல பாருங்க, சிலர் சபைக்கு போவாங்க. සමහර අය සභාවට යනවා. எதுக்கு போவாங்கன்னா தன்னோட பழக்கத்துக்காக போய்கிட்டு இருப்பாங்க. කුමක් නිසාද යන්නේ? ඔවුන්ගේ පුරුද්ද සඳහා ඔවුන් ගමන් කරන්නේ. என்ன பழக்கம்? මොකද ඔවුන්ගේ පුරුද්ද? கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கன உட்கார்ந்து இருந்துட்டு வந்துறணும். ටිකක් වෙලා ගිහිල්ලා මේ ස්ථානේ වාඩි වෙලා ඉඳලා එන්න ඕනේ. அங்கன போய் இருந்துட்டு வந்துட்டோம்னா ஏதோ ஒரு காரியம் இல்லாட்டி ஏதோ ஒரு குறை முடிஞ்ச மாதிரி. එතන ගිහිල්ලා වාඩි වෙලා හිටියොත් නැත්නම් ඒක කාරණයක් නැත්නම් ඒක අඩුපාඩුවක් පිරිමැසුනා වගේ. இப்படி பல மனிதர்கள், பல கிறிஸ்தவர்கள் பலவிதமான கருத்துக்களை அவர்கள் மத்தியில் வைத்திருக்கிறார்கள். විවිධ පුද්ගලයන් විවිධ කිතුණුවන් ඔවුන්ගේ යම්කිසි කාරණාවක් ඔවුන් මත තියාගෙන ඉන්නවා. ஆனா திருச்சபை எதற்கு ஒன்று கூடுகிறது? නමුත් සභාව එක්රැස් වෙන්නේ මොකටද? கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு. උන්වහන්සේගේ වචනය මෙනෙහි කිරීම සඳහා. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ரொம்பவும் முக்கியமான வேலை என்னவென்றால், ඉරිදා දවසේ ඉතාමත් වැදගත් කාරණේ මොකද්ද කිව්වොත් கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களை கவனமாய் செவி கொடுப்பது. දෙවියන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ වචනය ඉතා ඕනකමින් ඇහුම්කන් දීම. அப்படி உங்களால கேட்க முடியாட்டி එහෙම ඔබට අහන්න බැරි නම් ஞாயிற்றுக்கிழமை வர தேவையில்ல. ඉරිදා එන්න අවශ්‍ය නැහැ. பேசாம வெளியே இருந்துடலாம். පාඩුවේ එළියේ එන්න පුළුවන් அது අපිට. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ඒක ඔබට ප්‍රයෝජනවත් වෙයි. உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். ඔබව ඔබම රවට්ට ගන්න එපා. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். ඔබ ඔබවම රවට්ට ගන්න එපා. சிலர் அவங்களே வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். දිනපතාම තම තමන් විසින්ම රවට්ට ගන්නමින් சில සිටිනවා. கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? සමහර කිතුණුවන් මොනවද කල්පනා කරන්නේ? என்னோட எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். මගේ සියල්ලම ස්වාමින් වහන්සේ දැන සිටිනවා. அதனால நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் கர்த்தர் கொஞ்சம் திருத்திக்குவாரு. මම මොන හරි වැරද්දක් කරත් ස්වාමින් වහන්සේ ඒක හදාගනී. கொஞ்சம் adjust பண்ணிக்குவாரு. පොඩ්ඩක් ඇඩ්ජස්ට් කරගනී. இப்படிதான் சிலரோட எண்ணம். මේක තමයි සමහර අයගේ සිතුවිල්ල. இப்படியாப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், මේ වගේ අය දෙස බලලා තමයි ස්වාමින් වහන්සේ කියන්නේ. உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். ඔබවම රවට්ට ගන්න එපා. நீங்கள் வஞ்சித்துக் கொண்டால் ඔබ රවට්ට ගත්තොත් கடைசி நாளில் கர்த்தர் ஒரு நாள் நிற்க போகிறார்.
අවසාන කාලයේ දෙවන් ස්වාමීන් වහන්සේ ඇවිල්ලා ඉන්ට යනවා. அந்த நேரத்துல இவர்கள் எல்லோரும் என்ன போய் சொல்லுவாங்கன்னா, එතකොට ඔබේ සියලු දෙනාම ගිහිල්ලා මොනවද කියන්ට යන්නේ? ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நான் பிசாசுக்களை துரத்தினேன், ස්වාමීනි ඔබ වහන්සේගේ නාමයෙන් මම යක්ෂයන් දුරු කළා. உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், ඔබ වහන්සේගේ නාමයෙන් මම අනාගත වාක්‍ය ප්‍රකාශ කළා. உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபித்தேன், ඔබ වහන්සේගේ නාමයෙන් මම යාඥා කළා. உம்முடைய நாமத்தினால் நான் பெரிய பெரிய அதிசயங்களை செய்தேன். ඔබ වහන්සේගේ නාමයෙන් මම විශාල හාස්කම් කළා. கர்த்தர் என்ன சொல்வார்னா, ස්වාමීන් වහන්සේ මොනවද කියන්නේ? உங்களை நான் அறியேன், என்னை விட்டு போங்க அப்படின்றார். ඔබලාව මම අඳුරන්නේ නැහැ, මගේ ඈත් වෙලා යන්න කියලා කියනවා. கர்த்தரை அறிந்தவர்கள் தான், ස්වාමීන් වහන්සේව දැනගත් අය තමයි. ஆனால் கிறிஸ்துவின் வசனத்திற்கு முதலிடம் கொடுக்காததால் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே வஞ்சித்துக் கொண்டார்கள். නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ වචනයට අහුම්කම් දෙන්නේ නැති නිසා ඔවුන්ගේ ජීවිතය ඔවුන් විසින්ම රවටා அப்போ ගත්තා. யாக்கோபு கவனமாய் சொல்கிறார் ஒரு காரியத்தை. එතකොට යාකෝබ් ඉතාමත් අවධානයෙන් එක කාර්යයක් ප්‍රකාශ කරනවා. என்னன்னா, உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். ඔබවම රවට්ට ගන්න එපා. அற்புத அடையாளங்கள் சரிதான், හාස්කම් සලකුණු ඔක්කොම හරි තමයි. சபையில அற்புதங்கள் நடக்கிறது, සභාවේ ඇවිල්ලා හාස්කම් සිද්ධ சில වෙනවා. ஊழியக்காரர்கள் அதிசயங்களை செய்கிறார்கள். සමහර සේවකයන් ඇවිල්ලා හාස්කම් කරනවා. ஆனால் அந்த அதிசயமும் அந்த அற்புதமும் உங்களை கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைய செய்யாது. නමුත් ඒ හාස්කම් සහ ලකුණු ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ඔබව වර්ධනය කරන්නට යන්නේ නැහැ. அந்த அற்புதங்கள் உங்களை பரலோகம் கொண்டு சேர்க்காது. ඒ හාස්කම් ඇවිල්ලා ඔබව ස්වර්ගයට ගෙනියන්නේ නැහැ. அந்த அற்புதங்கள் உங்களை கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் வழி நடத்தாது. ඒ හාස්කම් ඇවිල්ලා ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ සුද්ධ ලෙස ඔබව ගෙනියන්නට යන්නේ ஒரு නැහැ. சில அற்புதங்கள் அடையாளங்கள் கொஞ்சம் விசுவாசத்துல கொஞ்சம் முன்னுக்கு போறதுக்கு ஏதோ கொஞ்சம் உதவி செய்யலாமே ஒழிய, සමහර හාස්කම් ලකුණු අපේ ඇදහිල්ල වර්ධනය කර ගැනීමට උදව්වක් වෙනවා මිසක கர்த்தருடைய வார்த்தையை நிரூபிப்பதற்கு செய்யப்படுமே ஒழிய, උන්වහන්සේගේ වචනය ඉෂ්ට සිද්ධ කිරීම සඳහා කිරීම කරනවා මිසක வேற ஒன்றுக்காகவும் கிடையாது. වෙන කිසිම දෙයක් සඳහා නෙමෙයි. சில கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படின்னா, සමහර කිතුණුවන්ගේ ජීවිතය කොහොමද කිව්වොත් எங்க அற்புதம் நடக்குதோ அங்கதான் ஓடுவாங்க. කොහෙද හාස්කම් සිද්ධ වෙන්නේ එහෙට තමයි දුවන්නේ. யாராவது ஒரு அற்புதம் அடையாளம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரர் வந்து அந்த இடத்துக்கு ஓடுவாங்க. කවුරු හරි හාස්කම් ලකුණු කරන්න පුළුවන් සේවකයෙක් ආවොත් එතනට දුවනවා. தப்பு கிடையாது, වැරද්දක් නැහැ. ஆனா கர்த்தர் அந்த இடத்தில் இருக்கிறாரா? නමුත් ස්වාමින් වහන්සේම ස්ථානයේ සිටිනවද? அவர் சுகமாக்குவாரா உங்களை? උන්වහන්සේ ඔබව සුව කරනවද? உங்களை அவர் சுகமாக்குவார் என்றால், ඔබව උන්වහන්සේ සුව කරනවා නම් அந்த அற்புதம் அடையாளம் செய்யற அந்த ஊழியக்காரன் தான் ஜெபிச்சு உங்களை சுகமாக்கணுமா? ඒ හාස්කම් සහ ලකුණු කරන්නා වූ සේවකයා යාඥා කළද ඔබව සුව කරන්නට ඕනේ. நீங்க ஜெபிச்சா உங்களோட ஜெபத்துக்கு கடவுள் கொடுக்க மாட்டாரா? ඔබ යාඥා කරොත් ඔබගේ යාඥාවට උන්වහන්සේ දෙන්නේ නැද්ද පිළිතුරු? உங்களுக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? ඔබට සුවය දෙන්නේ නැද්ද? சிலர் அப்படி வஞ்சிக்கப்பட்டு போய் விடுகிறார்கள். සමහර අය එහෙම රවටා ගන්නවා. என்ன நினைக்கிறாங்க? ඔහු මොනවද කල්පනා කරන්නේ? எனக்கு சுகம் கிடைக்கணும்னா මට සුවය ලැබෙන්න ඕනි ஒரு නම් பெரிய ஊழியக்காரன்ட்ட போய் நான் கை வச்சு ஜெபிக்கணும். ලොකු සේවකයෙක් ගාවට ගිහිල්ලා අත තියලා මම යාඥා කර ගන්න ඕනේ. அவர் ஜெபிச்சாதான் எனக்கு அற்புதம் நடக்கும். ඔහු යාඥා කරොත් තමයි මට හාස්කම් සිද්ධ වෙන්නේ. அவர் கையை வைத்தால் தான் நடக்கும். ඔහු අත තිබ්බොත් තමයි මට සිද්ධ වෙන්නේ. சிலர் இப்படியும் வஞ்சிக்கப்பட்டு போய் விடுகிறார்கள். මෙහෙමත් රැවටෙනවා සමහර අය. சிலர் இப்படி வஞ்சிக்கப்படுகிற அதே சமயத்தில் මෙහෙම රැවටෙන ඒ අවස්ථාවෙම மற்றவர்களையும் அந்த வஞ்சிப்புக்குள் வழி நடத்தி விடுகிறார்கள். අනිත් අයවත් ඒ තුලින් ඔවුන්ව මෙහෙවනවා. அப்போ யாக்கோபு சொல்றாரு, එතකොට යාකෝබ් කියනවා வஞ்சிக்கப்பட வேண்டாம். රැවටෙන්න එපා. நீங்கள் எதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ඔබ කුමකටද ඔබගේ ජීවිතයට වැදගත් ස්ථානයක් දෙන්න ඕනේ? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, වචනය අසන්නෝ පමණක් නොවි அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். එය පිළිපදින්නෝ වෙන්න කියලා කියනවා. என்னது? මොකද්ද? முதலாவது வசனத்தை கேளுங்கள். ප්‍රථමයෙන් වචනය අසන්ට. வசனத்தை கவனமாய் கேளுங்கள். වචනය අවධානයෙන් අහන්න. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, බොහෝ කිතුණුවන් අද කොහොමද ඉන්නේ? சபைக்கு வருகிற பொழுது வசனத்தை கேட்பதில் ஆர்வமாய் இருப்பார்கள். සභාවට එනකොට වචනය අහන්න ඉතාමත් උනන්දුවෙන් ඕමනාවෙන් ඉන්නවා. ஆனா உண்மையிலே அவங்க கேட்க மாட்டாங்க. නමුත් ඇත්තටම ඔවුන් අහන්නේ නැහැ. வசனம் பேசிக்கொண்டு இருக்கும், වචනය කතා කරමින් සිටිනවා. உலக சிந்தனைகள் சில வேளை அவர்களுடைய இருதயத்தை வளைத்து அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்கும். සමහරට ලෝකයේ සිතුවිලි වලින් ඔවුන් එහෙම ගමන් කරමින් සිටිනවා. அவங்களுடைய பிரச்சனையை அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ඔවුන්ගේ ප්‍රශ්න ගැන ඔවුන් කල්පනා කරමින් ඉන්නවා. அவங்களோட வேலையை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ඔවුන්ගේ වැඩ රාජකාරී ගැන ඔවුන් කල්පනා කරමින් ඉන්නවා. எதிர்காலத்துல என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. අනාගතේ අපි මොනවද කරන්න කියන ඔවුන් කල්පනා කරගෙන ඉන්නවා. ஆனா இந்த மாதிரியான சமயத்தில், வார்த்தை பேசப்படுகிற சமயத்தில், මේ වගේ වචනේ කතා කරන අවස්ථාවේ கவனமாய் நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுப்பது அவசியம். අපි උන්වහන්සේගේ වචනයට උනන්දුවෙන් යටහත්ව අහන්න ඇසීම ඉතාමත් වැදගත්. ஏன்னா ඇයි කිව්වොත් அப்பொழுதுதான் இதை செய்வதற்கு என்னால் முடியும். එතකොට තමයි මේ කිරීමට මට පුළුවන් වෙන්නේ. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா, කොහේ හරි ස්ථානයකට යන්න ඕනි නම් உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தெரியல,
ඔබට ඒ ඇඩ්‍රස් එක ලිපිනේ දන්නේ නැත්නම් வாகனத்தை நிப்பாட்டுறீங்க, ඔබ வாහනයක් නවත්තනවා. ரோடு ஓரத்துல ஒருத்தர்ட்ட கேக்குறீங்க, இப்படியே நான் எப்படி போறது, அந்த இடத்துக்கு நான் எங்க எப்படி போறது அப்படின்னு கேக்குறீங்க. ඔබ පාරේ ඉන්න එක්කෙනෙක් අහනවා මෙම ස්ථානට මම යන්නේ කොහමද? அப்ப அவர் சொல்றாரு, இப்படி போங்க, நேரா போனீங்கன்னா 2 ரோடு வரும், அதுல உங்களுக்கு இடது பக்கம் இருக்கிற ரோட்ல போனீங்கன்னா நீங்க போற இடத்துக்கு போகலன்னு சொல்லி அவர் சொல்றாரு. කෙලින් යන්න පාරවල් දෙකක් තියෙනවා. වම් අත පැත්තේ තියෙන පාරට ඔබ ගමන් කරොත් ඔබට යන්න පුළුවන් කියලා ඔහු කියනවා. அவர்ட்ட கேட்டுட்டு ඔහුගෙන් අහලා அவர் சொல்ற நேரம் நம்ம வேற எங்கேயாவது பாத்துக்கிட்டு அவர் சொல்றதுக்கு கவனம் செலுத்தாம இருந்தா என்ன ஆகும்? ඔහු කියන එක අහන්න නැතුව වෙන කොහරි අපි අවධානය යොමු කරමින් සිටියොත් මොකද්ද වෙන්නේ? கடைசியா அந்த இடத்துக்கு போய் நிக்கிற நேரத்துல අවසානයේ අපේ මේ ස්ථානට ගිහිල්ලා ඉන්නකොට இடது பக்கம் போறதா வலது பக்கம் போறதான்னு தெரியாது. වමටද නැත්නම් දකුණටද යන්නේ කියලා අපි දන්නේ නැහැ. முழிச்சுக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். අපි කල්පනා කරගෙන ඉන්න තමයි சில වෙන්නේ. கிறிஸ்தவர்கள் அப்படிதான். සමහර කිතුණුවන් එහෙම තමයි. வாழ்க்கையில சில இடங்கள்ல முழிச்சுக்கிட்டு நிப்பாங்க. ජීවිතයේ සමහර ස්ථාන වල හිටගෙන උන් උඩ බලාගෙන ඉන්නවා. எந்த பக்கம் போறது? කොයි පැත්තටද අපි ගමන් කරන්නේ? இங்கிட்டா මේ පැත්තටද? இங்கிட்டா? මේ පැත්තටද? ரெண்டு ஒரே மாதிரி இருக்கே. දෙකම එක වගේ තියෙනවා. என்ன செய்ய போறோம்? අපි මොනවද කරන්නට යන්නේ? சில சமயங்கள்ல சில கிறிஸ்தவர்கள் அப்படிதான் யோசிக்கிறாங்க. සමහර අවස්ථාවල සමහර කිතුණුවන් එහෙම තමයි කල්පනා කරන්නේ. யோசிச்சுட்டு කල්පනා කරලා அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ඊට පස්සේ ඔව් මොනවද කියන්නේ? கடவுள்கிட்ட சித்தம். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. யார் கண்டது? කවුද දන්නේ? எந்த பக்கம் போறது? මොන පැත්තටද යන්නේ? எப்படி போறது? කොහොමද යන්නේ? அங்கனைக்கு நின்னு முழிச்சுக்கிட்டு நிக்க வேண்டியதுதான் அப்படியே. එතන ඉඳගෙන උඩ බලාගෙන ඉන්න තමයි වෙන්නේ. இப்போ அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பாகவே එම ස්ථානයට යෑමට ප්‍රථමයෙන්ම அந்த இடையில வழிபோக்கன் ஒருத்தன் அம்பிட்டான் இல்லையா, ඒ මග අසල අපිට කතා කරන්න එක්කෙනෙක් හම්බුණා නේද? அவன்கிட்ட கொஞ்சம் சொன்னதை கவனமா கேட்டிருக்கலாம் இல்லையா? ඔහු කියන එක අපි අවධානයෙන් අහන්න තිබුණා නේද? கவனமா கேட்டு இருந்தாலே போதும், අවධානයෙන් අහලා තිබුණොත්ම ඇති நம்ம முன்னுக்கு போயிட்டு அந்த இடத்துல எந்த பக்கம் போகணுங்கிறது நமக்கு தெளிவாய் தெரிய ஆரம்பிக்கும். ඉදිරියට ගිහිල්ලා අපි මොන පැත්තටද යන්නේ කියන එක අපිට පැහැදිලිව මතකයි. சிலர் அதை கவனமா கேட்கறதே கிடையாது. සමහර අය ඇවිල්ලා ඒක උනන්දුවෙන් අහන්නේ නැහැ. அதனால தான் சில சமயங்கள்ல பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள். ඒක තමයි සමහර අවස්ථාවල ප්‍රශ්නවලට ඔවුන් මුහුණ දෙන්නේ. சபைக்கு போகின்ற பொழுது සභාවට අපි යනකොට வசனத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாய் செல்ல வேண்டும். වචනේ අහන්න අපි සූදානමින් යන්න අවශ්‍යයි. வசனம் இன்றைய தினத்தில் எனக்கு என்ன சொல்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு ஆயத்தமாய் வர வேண்டும். වචනේ අද දවසේ මට මොනවද කතා කරන්නට යන්නේ කියලා මම සූදානමින් நான் යන්න ඕනේ. எப்பொழுதுமே சொல்வதுண்டு, මම හැම වෙලේම කියන දෙයක් இந்த තියෙනවා. இடத்துல நான் முன்னால் வந்து நின்றாலும் මෙම ස්ථානයේ මම ඉදිරියේ ඇවිල්ලා සිටගෙන හිටියත් பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு போதிக்கின்றார். ශුද්ධාත්මයන් වහන්සේ තමයි ඔබට උගන්වන්නේ. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, මේ මගේ වචන නෙමෙයි. இது கர்த்தருடைய வார்த்தை. මේ ස්වාමින් වහන්සේගේ වචන. இந்த வார்த்தையை பேசுவதால் நான் பெருமைப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. මේ වචන කතා කිරීම කරනකොටගෙන මට ආඩම්බර වෙන්න කිසිම දෙයක් නැහැ. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ඇයි කිව්වොත් ශුද්ධාත්මයන් වහන්සේ කතා කරනවා. உங்களுக்கு மாத்திரமல்ல, ඔබට පමණක් නෙමෙයි. எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். මටත් ශුද්ධාත්මයන් වහන්සේ කතා කරනවා. இதை நானும் உங்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்கிறேன். මමත් ඔබ හා සමග එකතු වෙලා මම මේක ඉගෙන அப்ப ගන්නවා. பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளும் நாம் ஆயத்தமாய் வர வேண்டும். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ හඬට ඇහුම්කන් දෙන්න හැම ඉරු දිනකම අපි සූදානම් වෙලා එන්න අවශ්‍යයි. காலையில ஜெபிச்சுட்டு வரணும். අපි උදේ පාන්දර යාඥා කරලා එන්න ඕනේ. ஆண்டவரே, இன்றைய தினத்தில் நீர் எனக்காக எதை பேச போகிறீர்? ස්වාමිනේ අද දවසේ ඔබ වහන්සේ මාව උදෙසා මොනවද කතා කරන්නට நீரே යන්නේ? வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். ඔබම මාර්ගයත් ජීවනයත් සැබෑවත් ලෙස සිටිනවා. அந்த வழியை ஆண்டவரே நான் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? ඒ මාර්ගය මං කොහොමද ඉගෙන ගන්නට යන්නේ? அந்த வார்த்தை எப்படி என்னை வழிநடத்த போகிறது? ඒ වචනේ කොහොමද මට මඟ පෙන්වන්නට இந்த යන්නේ? வார்த்தையின் அடிப்படையில் என்னை நான் சுத்திகரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? මේ වචනේ කරනකොටගෙන මාව පිරිසුදු කරගන්න මම මොනවද කරන්න ඕනේ? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது இந்த எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். හැම ඉරු දිනකම මේ වචනේ අහනකොට මේ සිතුවිල්ල අපේ සිතේ තියෙන්න ඕනේ. இந்த எண்ணம் நமக்குள் வர ஆரம்பித்து මේ விட்டால் සිතුවිල්ල අපේ සිතට එන්න පටන් ගත්තොත් இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு கவனமாய் செவி கொடுக்க ஆரம்பிப்போம். මේ වචනේ අපේ ජීවිතයේ පිළිපදින්න අපි ඕනෑකමින් අහුම්කන් දෙන්න පටන් ගන්නවා. சிலர் எப்படி சபைக்கு வர்றாங்கன்னா, සමහර අය සභාවට එන්නේ කොහොමද? சத்த நேரம் போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். ඉක්මනට ගිහිල්ලා මම ඉක්මනට මෙන්න. ஏன்னா அங்க போகாட்டி அவர் கோவிச்சுக்குவாரு. එහෙට ගියේ නැත්තම් ඔහු තරහ වෙනවා. இங்க யாரும் அப்படி இல்ல. මෙහෙ කවුරුත් එහෙම නැහැ. சில சபைகள்ல சில விசுவாசிகள் ஏன் சர்ச்சுக்கு போவாங்கன்னா, සමහර සභාවල සමහර ඇදලිවන්තයන් ඇයි පල්ලියට යන්නේ? நாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாட்டி මම ඉරිදා දවසේ චර්ච් එකට ගියේ නැත්තම් திங்கட்கிழமை காலையில பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. සඳුදා අපේ ගෙදරට පාස්ටර් அவர் வரக்கூடாதுன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை போய் தலையை காமிச்சிட்டு வந்துருவேன். ඔහු එන්න හොඳ නැත්තම් මම ඉරිදා ගිහිල්ලා මගේ ඔළුව පෙන්නලා එන්න ඕනේ. சிலர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. සමහර අය එහෙම තමයි කල්පනා කරන්නේ. நம்ம இன்னைக்கு தலையை காமிச்சிட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு அவர் தலையை நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. අපි අද ඔළුව පෙන්නලා આવොත් හෙට ඔහුගේ ඔළුව අපේ ගෙදර ඇතුළට ඇතුල් කරන්නේ அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த ஊழியக்காரங்களும் இருப்பாங்க. ඒකට හරියන ආකාරයෙන් මේ දේව සේවකයොත් ඉන්නවා. ஒரு வாரம் வராட்டி එක සතියක් ආවේ නැත්තම්
அடுத்த நாள் காலை திங்கட்கிழமை காலை விடிந்தா வாசல்ல பாஸ்டர் தான் நிப்பாரு. ඊළඟ දවසේ උදේ උදෑසනම පාස්ටර් ගෙදර ඉස්සරහා ඉදී. போயிட்டு ගිහිල්ලා மகனே පුතා என்ன பிரச்சனை ஏன் வரல? මොකද්ද ප්‍රශ්නේ ඇයි ආවේ නැත්තේ? எனக்கிட்ட எல்லாம் அப்படி எதிர்பார்க்காங்க. මගෙන් එහෙම කවුරුත් එහෙම බලාපොරොත්තු වෙන්න එපා. நான் சாதாரணமா அப்படி வர மாட்டேன். මං සාමාන්‍යයෙන් එහෙම එන්නේ නැහැ. அப்படியே வந்தாலும் එහෙමත් ආවොත් நான் அப்படி கேட்க மாட்டேன். මං එහෙම ආන්නේ නැහැ. நான் எப்படி கேட்பேனா, මං කොහමද අහන්නේ? ஏன் நீங்க வரல? ඇයි ඔබ ආවේ නැත්තේ? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ඔයාලට මොනවද තියෙන ප්‍රශ්නේ? கடவுளை விட உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? දෙවියන් වහන්සේට වඩා එහෙම මොකද තියෙන ඔබ ළඟ ප්‍රශ්නේ? கடவுளுக்கு இல்லையா முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க? ඔබ දෙවියන් වහන්සේට නේද වැදගත් ස්ථානේ දෙන්න ඕනේ. சிலருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கேக்குறது. සමහර අයට ඒක අහන්න ඉතාමත් වේදනාකාරීව තියෙයි. இயேசு வாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. බයිනවදෝ කියලා සමහර වෙලාවට කල්පනා කරයි. ஆனா நான் சொல்கிறேன், නමුත් මම කියනවා ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு முக்கிய நாள்? ඉරිදා දවසේ මොකටද වැදගත් දවස? கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கிய நாள். ස්වාමීන් වහන්සේගේ වචනයට තමයි வசனத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு ஆர்வம் கிடையாது. වචනේ අහන්න උන්ට උනන්දුවක් නැහැ. ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பிரசங்கத்தை கேட்போம், அதெல்லாம் கிடையாது. ඉරිදා දවසේ වාඩි වෙලා දේශනාව පොඩ්ඩක් අහමු කියලා නැහැ. ஏதாவது பிரச்சனை வந்தாக்கி எங்கேயாவது ஓடணும். මොකක් හරි ප්‍රශ්නයක් ආපු ගමන් කොහේ හරි දුවන්න ඕනේ. போயிட்டு பாஸ்டர் எனக்கு இப்படி நடந்துருச்சு, ගිහිල්ලා පාස්ටර් මට මේ වගේ දෙයක් என்ன සිද්ධ செய்யறது වුණා. நானு? මම මොනවද කරන්න ඕනේ? பாஸ்டர் மாதிரி அப்படி உதவி செய்யறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. පාස්ටර්ස්ලා එහෙම උදව් කරන එකේ වැරද්දක් නැහැ. ஒரு மனுஷனுக்கு அவசரம் வந்தா ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யத்தானே வேணும், ஒரு வார்த்தையை சொல்லத்தானே வேணும். එක මනුෂ්‍යයට හදිසියක් ආවොත් එයාට උදව් කරන්න ඕනේ. උන්ට වචනේ දෙන්න අවශ්‍යයි. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நான் சொல்கிறேன், வசனங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு கவனமாய் செவி கொடுத்தால், නමුත් ඉරිදා දවසේ වචනේ ඔබගේ ජීවිතයේ පිළිපදින්න ඔබ ඕනෑකමින් ඇහුම්කන් දුන්නොත් உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தாண்டி முன்னோக்கி செல்ல முடியும். ඔබගේ සියලුම ප්‍රශ්න ඔබට ජයගෙන ඔබට ඉදිරියට ගමන් කරන්න පුළුවන්. ஏன்னா ඇයි කිව්වොත් வசனத்தை நாம் கேட்பது ஏதோ வந்துட்டோம் உட்கார்ந்துட்டோம் கேட்டுட்டோம் போனோங்கிறதுக்காக கிடையாது. වචනේ අපි අහන්න ඇවිල්ලා ආවා ඇහුවා වාඩි වෙලා හිටියා ගියා වගේ නෙමෙයි. நம்ம எதற்காக கேட்கிறோம்? අපි කුමක් සඳහාද අහන්නේ? இதை செய்வதற்காக கேட்கிறோம். මේ පිළිපදින සඳහා පිළිපැදීම සඳහා අපි අහනවා. செய்வதற்காக கேட்பதும் පිළිපැදීම සඳහා අහන එකත් சும்மா ஏதோ உட்கார்ந்து கேட்டு போறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. නිකන් වාඩි වෙලා නිකන් අහලා යන එකෙත් වෙනසක් තියෙනවා. செய்வதற்காக கேட்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? පිළිපැදීම සඳහා අහන අය කොහොමද ඉන්නේ? பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. මෙහෙම හුරතල් කරගෙන ඉන්නේ නැහැ. நம்ம இங்க உரத்தால் කරන්නේ එහෙම කියන්නේ. ළමයින් හුරතල් කරන් ඉන්නේ නැහැ. விளையாண்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. සෙල්ලම් කරගෙන ඉන්නේ නැහැ. மற்றவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. අනිත් අය දෙස බලමින් ඉන්නේ නැහැ. கவனமா கேட்பாங்க. උනන්දුවෙන් ඕනෑකමින් අහනවා. என்ன சொல்றான் அவன்? මොනවද මෙයා කියන්නේ? ஊ ඌ මොනවද කියන්නේ? அப்படிதான் மனசுல நினைச்சுக்குவாங்க எல்லாரும். එහෙම තමයි ඔවුන්ගේ හිතේ හිතාගන්නේ. என்ன சொல்றான்? මොකද්ද මූ කියන්නේ? எதுக்கும் கவனமா கேட்டுப்போம். මොකටත් අවධානයෙන් අහගමු. ஏன்னா நாளைக்கு இதை செய்யணுமே நம்ம මොකද අපි හෙට මේක අපි කරන්න අවශ්‍යයිනේ. அப்படின்னு கவனமா கேட்பாங்க. ඒ නිසා ඔවුන් උනන්දුවෙන් අහනවා. சும்மா ஏதோ கேட்டு போகணும்னா නිකම් මොනවා හරි ඉඳලා අහලා යන්න ඕනි නම් அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். ඔවුන්ම නිකම් වාඩි වෙන්න ඕනි. அப்படியே இருக்க வேண்டியதான், கண்ணை திறந்த மாதிரி. ඇහැ ඇරගත්තා වගේම ඉන්න තමයි තියෙන්නේ. அப்படியே உள்ளுக்கு எல்லாம் தூங்கி அப்படியே ஆவி அப்படியே பஸ்மம் ஆகி இருக்கும் உள்ளுக்கு. ඇස් අරගෙන තිබුණාට ඇතුලේ ඔක්කොම නිදාගෙන ෆ්ලැට් වෙලා ඇත්තේ. இப்படியே இருப்போம் நம்ம. මෙහෙම ඉන්නවා. ஒரு அல்லேலூயா, කිසිම හලෙලුයා ஒரு கைத்தட்டல், අත්පොල සන්දීමක්. ஆண்டவரே நீர் நல்ல வார்த்தையை எனக்கு சொன்னீர் ஆண்டவரே. ස්වාමිනේ ඔබ වහන්සේ හොඳ වචනයක් මට දුන්නා. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ඒව හැම මොකුත් නැහැ. ஏ உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். මෙහෙම වාඩි වෙලා බලාගෙන ඉන්න තිබ්බ இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். කමන්නේ තව පොඩ්ඩකින් ඉවර වෙනවා. அது எப்படின்னா செய்யறதுக்காக கேட்கறது இல்ல. ඒක ඇවිල්ලා කිරීම පිළිපැදීම සඳහා අහන එක නෙමෙයි. ஆனால் செய்வதற்காக நீங்கள் கேட்க வேண்டும். නමුත් පිළිපැදීම සඳහා ඔබ අහන්න අවශ්‍යයි. யாக்கோபு இத தான் சொல்றாரு. යාකෝබ් මේක තමයි කියන්නේ. நீங்க உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். ඔබ ඔබම රවට්ටා ගන්න එපා. நீங்கள் கவனமாய் கேளுங்கள். ඔබ අවධානයෙන් අහන්න. எதற்காக? කුමක් සඳහාද? இதை செய்வதற்காக. මෙය කිරීම සඳහා. இதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். ඔබගේ මේක ජීවිතේ ඔබ මේක පිළිපදින්න. இதை செய்யுங்கள். ඔබ මේක කරන්ට. இதை செய்தால் ඔබ මේක කළොත් அற்புதங்களை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். හාස්කම් ඔබ දකින්න පටන් இதுதான் ගන්නවා. வஞ்சிப்பு பாருங்க. මේක තමයි රවටා ගැනීම. என்ன அது வஞ்சிப்பு? මොකද රවටා ගැනීම? சிலரோட வாழ்க்கையில அற்புதம் நடைபெறுவதே கிடையாது. සමහර කට්ටියගේ ජීවිතේ හාස්කම් සිද්ධ වෙන්නේ නැහැ. யோசிக்கிறாங்க, ඔවුන් කල්පනා කරනවා ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போறேன். මම ඉරිදා සභාවට යනවා. நேற்று எதிர்த்துல அவங்க அந்த கேள்வியும் கேட்டாங்க பாருங்க என்கிட்ட. ඊයේ දවසේ ඔවුන් මගෙන් ඒ ප්‍රශ්නෙත් ඇහුවා. என்னன்னா உலகத்துல இருக்கவங்க வந்து நிறைய இந்த இப்படி சொல்லுவோம், உலகத்துல இருக்கிறவங்க நல்லா நோம்பெல்லாம் பிடிச்சி நல்லா இருக்காங்களாம். ලෝකේ ඉන්න අය හොඳට නෝම් එහෙම අල්ලලා හොඳට ඉන්නවා. அதனால அவங்கள்ட்ட சல்லி நிறைய இருக்கான். ඒ නිසා ඔවුන් ගාව මුදල් ගොඩක් තියෙනවලු. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், මං ඔවුන්ට කිව්වා கிறிஸ்தவர்கள் மட்டும் நோம்பு பண்றது இல்லையா? කිතුණුවන් විතරක් නෝම්බ අල්ලන්නේ නැද්ද?
செய்றாங்க, කරනවා ஜெபிக்கிறாங்க. යාඥා කරනවා. அப்ப ஏன் அவங்கள்ட்ட மட்டும் பணம் கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடையாது? ඇයි එතකොට ඒ කඩට විතරක් මුදල් නැත්තේ, ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදයක් නැත්තේ? ஏன்னா ඇයි கடவுளோட வசனத்தை சரியா கவனிக்கிறது இல்ல, அதுதான் பிரச்சனை. උන්වහන්සේගේ වචනේ හරියට අවධානයෙන් බලන්නේ නැහැ. இதுதான் வஞ்சிப்பு. මේක තමයි රවටා ගැනීම. பிசாசு என்ன செஞ்சிடறான்? යක්ෂයා මොනවද කරන්නේ? வார்த்தையை கேட்க வேண்டிய அந்த சமயத்தை உங்களிடத்திலிருந்து திருடி விடுகிறான். ඒ වචනේ අහන්න ඕනි වෙලාව ඔබගෙන් ඔහු හොරකම් කරනවා. அப்படி எடுத்தைக்கு එහෙම ගත්ත ගමන් சூழ்நிலை ஒரு நாள் வரும். අවස්ථාවන් දිනක එන්න යනවා. அந்த சூழ்நிலை வர்ற நேரத்துல நீங்க பதில் சொல்லியதான் ஆகணும். ඒ අවස්ථාව වෙනකොට ඔබට ඒට උත්තර දෙන්නම සිද්ධ වෙනවා. ஸ்கூல்ல பாருங்க, நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. පාසලේ ගොඩක් ළමයි ඉගෙන ගන්නවා. சரியா கவனிச்சிருந்தா හරියට අවධානයෙන් අහගෙන හිටියනම් ஒரு நாள் எக்ஸாம் பேப்பரை கொடுப்பாங்க. එක්සෑම් පේපර් එක දෙනකොට அந்த நேரம் எழுத முடியும். ඒ වෙලාවේ ලියන්න පුළුවන්. இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு எழுத முடியும். මේ ප්‍රශ්නෙට මේක තමයි පිළිතුර කියලා ලියන්න පුළුවන්. சிலர் எப்படின்னா கவனிக்க மாட்டாங்க. සමහර අය මොනවද කරන්නේ? අවධානයෙන් අහන්නේ நல்லா නැහැ. நடிப்பாங்க. හොඳට රඟපානවා. எப்படின்னா கேட்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. අහගෙන ඉන්නවා වගේ වාඩි වෙලා ඉන්නවා. எக்ஸாம் பேப்பர் வர்ற நேரம் தான் தெரியும் அவங்க எப்படி அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ඒ ප්‍රශ්න පත්‍ර එනකොට තමයි දන්නේ ඔවුන් කොහොමද අහගෙන හිටියේ කියලා. கிறிஸ்தவர்களும் அப்படிதான். කිතුනුවනුත් එහෙම තමයි. அதனால ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். ඒ නිසා ඊටමද අවධානයෙන් උනන්දුවෙන් ඉන්න ඕනේ. வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு சமயத்திலும் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். වචනේ අහන හැම වෙලාවෙම දෙයක් අපි මතක තියාගන්න ඕනේ. இதை நான் செய்வதற்காக கேட்கிறேன். මේ පිළිපැදීම සඳහා මම අහනවා. இதை நான் இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக கேட்கிறேன். මේ ජීවිතේ මම පිළිපැදීම සඳහා මම මේක අහනවා. இதை இப்படி இந்த நோக்கத்தோடு கேட்கின்ற பொழுது என்ன நடக்க போகுது? මේ කාරණය සම්බන්ධව මේ ආකාරයෙන් අහනකොට මොකද සිද්ධ වෙන්නේ? வசனத்தை கவனமா கேட்பேன் நான். මම වචනේ උනන්දුවෙන් අහනවා. ஏன் இதை நான் செய்யணும்? ඇයි මේක මං කරන්න இப்போ ඕනේ? அடுத்த வசனத்தை பாருங்கள். අනිත් වචනේ බලන්න. இப்ப சொல்றாரு, எண்ணத்திலேனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியினாலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். මක්නිසාද යමෙක් වචනය අසන නොමුත් ඒ පිළිපදින්නේ නැත්නම් ඔහු කැඩපතකින් තමාගේ ස්වභාවික මුහුණ බලන මනුෂ්‍යයෙකුට සමානය. இந்த வசனம் எப்படி இருக்கிறது? මේ වචනේ කොහොමද තියෙන්නේ? கண்ணாடி போல் இருக்கிறது. කැඩපතක් ලෙස තිබෙනවා. எத்தனை பேர் இன்னைக்கு காலைல கண்ணாடியை பாத்தீங்க? කී දෙනෙක් අද උදෑසන කණ්ණාඩිය දෙස බැලුවද? ஒரு சிலர் தான் பாத்தீங்களா? நான் நல்லா பார்த்தேன் 2-3 தடவை. මං ඇවිල්ලා දෙතුන් පාරක් හොන්තට බැලුවා. முடி கொஞ்சம் வளர்ந்திருக்கு. කොණ්ඩේ පොඩ්ඩක් වැඩි වෙලා. மனைவி கிட்ட கேட்டேன், முடி கொஞ்சம் வளர்ந்திருக்கேனா? මම භාර්යාවගෙන් අහුවා කොණ්ඩේ පොඩ්ඩක් වැවිලා නේද? வளர்ந்திருக்கு மட்டும் இல்ல, முன்னுக்கு கொஞ்சம் போயிருச்சு அப்படின்னாங்க. වැවිලා විතරක් නෙමෙයි ඉස්සරහෙන් පොඩ්ඩක් ගිහිල්ලා කියලා කිව්වා. அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சேன் இப்படி. මං එහෙම කල්පනා කරා. அதுக்கப்புறம் சரி, கை கால்லாம் இவ்வளவு முடி முளைக்குதே. අතේ පයේ මෙච්චර කෙස් වැවෙනවනේ. ஆனா இந்த தலையில இந்த முன்னுக்கு மட்டும் ரொம்ப போயிருச்சு. මේ ඔළුවේ මේ ඉස්සරහ විතරක් ගොඩක් යනවනේ. சாரி போனா போயிட்டு போகுதுன்னு யோசிச்சேன். හරි ගියොත් ගියා කමන්නේ නැහැ. அதுக்கப்புறம் இந்த ஷர்ட் எடுத்து போட்டேன். ඊට පස්සේ මේ ෂර්ට් එක අරන් දැම්මා. இது போன வாரம் வாங்கினது தான். මේක ගිය සතියේ ගත්ත එකක් තමයි. போட்டைக்கு கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு. දාපු ගමන් පොඩ්ඩක් තදට තිබුණා. ரொம்ப டைட்டா இருக்கான்னு பார்த்தேன். ගොඩක් තදට තියනවද කියලා බැලුවා. ஏன்னா அப்படி ரொம்ப டைட்டா இருந்தா ගොඩක් තදට එහෙම තිබුණොත් ஜேசன் வந்து ජේසන් ඇවිල්ලා ஆளுங்க முன்னிக்கே சொல்லிடுவான், මිනිස්සු ඉස්සරහම කියයි தாத்தா மே எந்தமோ ததாய்மா තාත්තා මේ ඇඳුම இந்த ෂර්ට් வந்து உங்களுக்கு இறுக்கமா இருக்குன்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்லுவான். එහෙම කියලා කියයි. அப்ப அதை நல்லா கவனிச்சேன். ඒ නිසා ඒ ගැන මම උනන්දුවෙන් කල්පනා කරා. வயிறு ரொம்ப தள்ளி இருக்கான்னு பார்த்தேன். බඩ ගොඩක් ඉස්සරහට ඇවිල්ලාද කියලා බැලුවා. அப்புறம் வயிறை கொஞ்சம் உள்ளுக்கு இழுத்து பார்த்தேன். බඩ පොඩ්ඩක් ඇතුළට දාලා බැලුවා. அப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வயிறை நம்ம குறைச்சிக்கிட்டா நல்லோன்னு யோசிச்சேன். තව පොඩ්ඩක් බඩ අඩු කරගත්තොත් හොඳයි ஒரு කියලා. கண்ணாடி இவ்வளவு வேலையை செஞ்சிருச்சு எனக்கு. මේ එක කැඩපත මෙච්චර දේවල් මට කරා. இந்த கண்ணாடி உங்களோட வாழ்க்கையில என்னென்னலாம் செஞ்சிருக்கு? මේ කැඩපත ඇවිල්ලා ඔබගේ ජීවිතේ මොන මොනවද කරලා තියෙන්නේ? சிலர் எப்படின்னா සමහර අයම කොහොමද? பாக்குறாங்க, බලනවා, பார்த்துட்டு பிரச்சனை எல்லாம் பாக்குறாங்க, හැම ප්‍රශ්නයක්ම බලනවා, பரவாயில்லன்ட்டு போயிடுறாங்க. හරි කමක් නැහැ කියලා යනවා. ஆனா இவர் சொல்றாரு, නමුත් මොහු කියනවා මෙතන இந்த வசனம் கண்ணாடியை போன்றது. මේ වචනේ කැඩපතකට සමානයි කියලා இப்போ කියනවා. இந்த இடத்தில் வசனம் பேசப்படுகிற ஒவ்வொரு சமயத்திலும் உங்கள் முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கிறது. මේ වචනේ කතා කරන හැම මොහොතෙම ඔබ ඉදිරියේ කැඩපතක් තියෙනවා. இந்த கண்ணாடியில உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க මේ කණ්ණාඩිය ඔබ දෙස ඔබ බලමින් සිටිනවා. பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல බලාගෙන ඉන්නකොට உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய ஆவியில், உங்களுடைய ஆத்மாவில் என்னென்ன குறை இருக்கிறது என்பது அனைத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ඔබගේ ශරීරය, ඔබගේ ආත්මය, ඔබගේ ප්‍රාණයේ තියෙනා වූ සියලුම දේවල් ඔබට දකින්න පුළුවන්. இதுல இருக்கிற உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். මේකේ බලනකොට ඔබගේ ස්වභාවය දෙස ඔබ බලමින් සිටිනවා. உங்களுடைய தன்மையை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ඔබගේ තත්වයේ දෙස ඔබ බලමින් සිටිනවා. பார்த்துட்டு ඔබ බලලා அப்படியே விட்டுட்டு போயிட வேணாம், එහෙම අතහැරලා ඔබ යන්න එපා. உங்களை நீங்க திருத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ඔබව ඔබ හදා ගන්නට කියලා ඔහු කියනවා. அதைத்தான் இந்த 23வது வசனத்தில் சொல்கிறார். ඒක තමයි මේ 23 වෙනි පදේ කියන්නේ. எண்ணத்திலேனேலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தான் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். මක්නිසාද ඔහු තමාම බලාගනමින් සිට අහක්ව ගිය කල තමා කෙබඳු මනුෂ්‍යයෙකු සිටියේදැයි එවෙලේම මතක නැති කරයි. அவன் என்ன செய்றான்? ඔහු මොනවද කරන්නේ? பார்க்கிறான். බලනවා. குறையெல்லாம் தெரியுது. සියලුම අඩුපාඩු පේනවා. இந்த கண்ணாடி මේ කණ්ණාඩිය මේ කැඩපත மனிதனுடைய எல்லா குறைகளையும் காட்டும். මනුෂ්‍යයන්ගේ සියලුම අඩුපාඩු පෙන්නනවා. உங்களுடைய நன்மையையும் காட்டும். ඔබගේ යහපතත් පෙන්නනවා. உங்களுடைய தீமையையும் காட்டும். ඔබගේ නරකත් පෙන්නනවා. இதை பார்த்த உடனேயே මේක බලපු ගමන් நாம் என்ன செய்ய வேண்டும்? අපි මොනවද කළ යුත්තේ? நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். අපිව අපි හදා ගන්න ඕනේ. சிலருக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. සමහර අයට මේක තමයි ලොකු ප්‍රශ්නයක්. கண்ணாடியை பார்க்கறாங்க, කණ්ණාඩිය බලනවා. ஆனா தன்னை திருத்திக் கொள்வது கிடையாது. නමුත් තමාව හදාගන්නේ නැහැ. அவர்களை சரிப்படுத்திக்கிறதே கிடையாது. ඔවුන් හරි ගස්ස ගන්නේ නැහැ ඔවුන්. இப்படியே இருக்கட்டும். මෙහෙම තියෙද්දි என்ன நடந்துருது? මොනවද සිද්ධ වෙන්නේ? இந்த கண்ணாடியில பார்க்கிற நேரம் அவங்களோட சுபாவம் தெரிகிறது. කණ්ණාඩියෙන් බලනකොට මේ කැඩපතින් බලනකොට ඔවුන්ගේ ස්වභාවය උන්ට පේනවා. இந்த கண்ணாடியை எப்ப மூடி வைக்கிறோமோ அதுக்கப்புறம் அது தெரிய போறது கிடையாது. මේ කැඩපත අපි කොයි වෙලාවෙද වහලා තියන්නේ ඊට පස්සේ අපිට පේන්නේ නැහැ. சிலர் எப்படின்னா සමහර අය කොහොමද? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கண்ணாடியை பார்ப்பாங்க. ඉරිදට විතරයි කැඩපත බලන්නේ. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? කී දෙනෙක් එහෙම ඉන්නවද? சத்தத்தை காணோம். සද්දයක්වත් නැහැ. அப்படிதான் இருக்கணும் சபையில. சத்தம் வரக்கூடாது. එහෙම තමයි සභාවේ ඉන්න ඕනේ. කිසිම සද්දයක් එන්න හොඳ නැහැ. அமைதியா இருக்கணும். නිශ්ශබ්දව ඉන්න ඕනේ. ஆமா, பாஸ்டர் மட்டும் தான் கத்தணும். ඔව් පාස්ටර් විතරයි කෑ ගහන්න ඕනේ. மத்தவங்க எல்லாம் அமைதியா அப்படியே இருக்கணும். අනිත් කට්ටිය නිශ්ශබ්දව එහෙම ඉන්න ඕනේ. சிலர் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கண்ணாடியை பார்ப்பாங்க. සමහර අය කොහොමද? ඉරිදා විතරයි කැඩපත බලන්නේ. சில ஆண்கள் அப்படிதான், உண்மைதான். සමහර පිරිම එහෙම තමයි. ඇත්ත තමයි. நானே அப்படிதான் சில சமயம். මමත් එහෙම තමයි සමහර நான் சொல்றது இந்த கண்ணாடி அல்ல, මම කියන්නේ මේ කණ්ණාඩිය නෙමෙයි. பாத்ரூம்ல இருக்க அந்த கண்ணாடி. ඒ බාත්රූම් එකේ තියෙන ඒ කණ්ණාඩිය. வேலைக்கெல்லாம் போற நேரம் அவ்வளவெல்லாம் பார்க்க மாட்டேன். මම වැඩට යනකොට එච්චර බලන්නේ නැහැ. பல்லு விளக்குற நேரம் மட்டும் கொஞ்சம் பார்ப்பேன். දාත්ම දිනකොට විතර පොඩ්ඩක් බලනවා. அப்படியே ஈன்னு ரெண்டு தேய் இங்கிட்டு தேய் அங்கிட்டு தேய் முடிஞ்சு போதும். දෙපාරක් කරහිට මේට මැදලා ඇති යන් කියලා යනවා. ஆனா சிலர் அப்படி இல்ல. නමුත් සමහර අය එහෙම නෙමෙයි. கண்ணாடியை பார்த்தாங்கன்னா කණ්ණාඩිය බැලුවොත් பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. බලාගෙනම ඉන්නවා. எங்கிட்ட எதை கோணல், කොහෙටද ඇද? வெள்ள முடி இருக்கா, සුදු කෙස් තියෙනවද? வெட்டுவோமா, කපමුද? அது இல்லாட்டி அழகா இருக்கா, ඒක ලස්සනට තියෙනවද? இப்படியே கண்ணாடியிலே சிலர் வாழ்றவங்க இருக்காங்க. කණ්ණාඩියෙම ජීවත් වෙන අය ඉන්නවා සමහරව. ஆனா நான் சொல்கிறேன், නමුත් මං කියනවා இந்த கண்ணாடியில் வாழ ஆரம்பியுங்கள். මේ කණ්ණාඩිය මේ කැඩපතේ ඔබ ජීවත් වෙන්න පටන් ගන්න. இந்த கண்ணாடியை அனுதினமும் பாருங்கள். මේ කැඩපත ඔබ දිනපතා බලන්න. உங்களோட பாத்ரூம்ல இருக்க கண்ணாடியை பார்க்காட்டி பிரச்சனையே இல்ல. ඔබගේ බාත්රූම් එකේ තියෙන කණ්ණාඩිය බැලුවේ නැතුණාට ප්‍රශ්නයක් නැහැ. அதையும் பாருங்க, இல்லாட்டி சரியில்லை. ඒකත් බලන්න නැත්නම් හරි නෑ. ஏன்னா மத்தவங்க உங்களை பார்ப்பாங்களே. නැත්නම් අනිත් අය ඔබව බලනවනේ. ஆனா இதை ரொம்ப முக்கியமா பாருங்க. නමුත් මේ ඇවිල්ලා ඊටමත් වැදගත් ලෙස බලන්න. இதுல எப்படி இருக்குது? මේකේ කොහොමද තියෙන්නේ? இதுல என்னோட உருவம் எப்படி இருக்குது? මේකේ මොන ආකාරයෙන් කොහොමද තියෙන්නේ? என்னுடைய உருவம், என்னுடைய நடத்தை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? මගේ ස්වභාවය, මගේ ක්‍රියාවන්, මගේ ජීවිතය මෙහි කොහොමද තිබෙන්නේ? நான் சரியா இருக்கிறேனா? මම හරියට සිටිනවද? கிறிஸ்து சொல்கின்ற இந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேனா? ක්‍රිස්තුස් වහන්සේ කියනා වූ මේ වචනයේ ප්‍රකාරයට මම සිටිනවද? வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு நான் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேனா? වචනය මගේ ජීවිතයේ පිළිපැදීම සඳහා මම මේක අහගෙන ඉන්නවද? கவனமா கேளுங்க. අවධානයෙන් ඔබ අහන්න. அதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுங்க. එයට ඔබගේ ජීවිතයේ වැදගත් ස්ථානයක් இந்த දෙන්න. கண்ணாடியை ஒவ்வொரு நாளும் திறந்து பாருங்கள். මේ කැඩපත ඔබ දිනපතා හැරලා බලන්න. காலையிலையும் பாருங்க, උදේ බලන්න. அந்திக்கும் பாருங்க, හවසටත් බලන්න. தூங்குற நேரமும் பாருங்க. නිදා ගන්න යනකොටත් ඔබ බලන්න. இந்த கண்ணாடி உங்களை சரிப்படுத்திக் கொண்டே இருக்கும். මේ කැඩපත ඔබව නිවැරදි කරමින්ම සිටිනවා. இந்த கண்ணாடி உங்களை வாழ வைத்துக் கொண்டே இருக்கும். මේ කැඩපත ඔබව ජීවත් කරමින්ම සිටිනවා. உங்களை சரிப்படுத்திக் கொண்டே இருக்கும் அனுதினமும். ඔබව දිනපතා නිවැරදි කරමින් තිබෙනවා. அப்போ இந்த கண்ணாடி ரொம்ப முக்கியம். මේ කැඩපත ඉතාමත් වැදගත්. அப்போ இந்த வசனங்களை நீங்கள் கேட்பது செய்வதற்காக கேட்க வேண்டும். මේ වචනය ඔබ අහන්නේ ඔබ පිළිපැදීම සඳහා තමයි நாம் இன்னொரு අහන්නේ. வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். අපි තව වචනයකට ගමන් කරන්න යනවා. ஏசாயா புஸ்தகம் 66க்கு திருப்பிக் கொள்வோம். යெசாயா
66ට යමු. இதுல 1, 2 வசனங்களை நாம் வாசிப்போம். යසායා 66 1 සහ 2 අපි කියවන්න යනවා. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டத்தினால் இவை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையோ நோக்கி பார்ப்பேன். ස්වාමින් වහන්සේ මෙසේ කියනසේක, අහස මාගේ සිංහාසනයය, පොළව මාගේ පාපුටුවේ. නුඹලා කෙබඳු ගෘහයක් මට සාදන්නහුද? නොහොත් මාගේ නිවාසස්ථානය කොතනද? මේ සියල්ල මාගේ අතින් සාදන ලද්දේය. එසේ මේ සියල්ල සිදුවියයි ස්වාමින් වහන්සේ කියනසේක. එහෙත් යටහත් වූ තැලුණු ආත්මයක් ඇතාව මාගේ වචනට වෙවුලන්නා වූ මනුෂ්‍යයා දෙස බලමි. இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்கிறது? මෙම ස්ථානයේ මේ වචනේ මොනවද සඳහන් කරන්නේ? வானம் என்னுடைய சிங்காசனம், අහස මාගේ සිංහාසනය කියලා பூமி කියනවා. என்னுடைய பாதப்படி. පොළව මාගේ පාපුටුවයි කියලා இவ்வளவு කියනවා. பெரிய தேவன் මෙච්චර විශාල වූ දෙවි කෙනෙක් யாரை நோக்கி பார்க்கிறார்? කා දෙසද බලන්නේ? அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற மனிதனை தான் அவர் பார்க்கிறார். උන්වහන්සේගේ වචනේ අවධානයෙන් අහලා උන්වහන්සේගේ වචනේ දෙස බලමින් වෙවුලන්නා වූ මනුෂ්‍ය දෙස තමයි උන්වහන්සේ බලන්නේ. சிலருக்கு ஏதாவது ஒரு அவசரம் வந்த உடனே සමහර අයට මොනවාරි හදිස්සියක් ආපු ගමන් சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, සමහර අය මොනවද කල්පනා කරන්නේ? கடவுள் எனக்கு உதவி செய்வாரா? ස්වාමින් වහන්සේ මට උදව් කරයිද? கடவுள் என்னோடு இருக்கிறாரா? ස්වාමින් වහන්සේ මා සමග සිටිනවද? இருக்கிறார். සිටිනවා. அவர் உதவி செய்வார். උන්වහන්සේ උදව් කරනවා. எப்படி உதவி செய்வார்னா, කොහොමද උන්වහන්සේ උදව් කරන්නේ? நீங்கள் அவருடைய வார்த்தையை பார்த்து நடுங்கி அந்த வார்த்தையை கேட்கிறீர்களா? ඔබ උන්වහන්සේගේ වචනේ දෙස බලලා වෙවුලමින් ඒ වචනේ දෙස බලමින් ඒ අනුව ක්‍රියා කරනවද? அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? ඒ වචනේට ඔබ වැදගත් ස්ථානයක් දෙනවද? அப்படி கொடுத்தால் එහෙම දුන්නොත් கர்த்தர் என்ன செய்றாரு? ස්වාමින් වහන්සේ මොනවද කරන්නේ? உங்களுக்கான நேரத்தில் அவர் கண் கூர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබට අවශ්‍ය වෙලාවට ඔබ දෙස උන්වහන්සේ ඕනෑ කමින් බලමින් සිටිනවා. அப்ப அது ரொம்ப முக்கியம் பாருங்க. ඒක ඉතාමත් වැදගත් බලන්න. கர்த்தருடைய பார்வை உங்கள் மீது வர வேண்டுமா? ස්වාමින් වහන්සේගේ බැල්ම ඔබ දෙසෙන්ට ඕනිද? நீங்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ඔබ උන්වහන්සේගේ වචනට වැදගත් ස්ථානයක් දෙන්න ඕනි. அதை கவனமாய் கேட்க வேண்டும். ඒක ඔබ අවධානයෙන් අහන්න ඕනි. அதை செய்வதற்கென்று கேட்க வேண்டும். ඒක පිළිපැදීම සඳහා ඔබ අහන්න ඕනි.